டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற அழகு சீரியல்ல ஆக்ட் பண்ற மகேஷோட லேட்டஸ்ட் இன்டர்வியூ பத்தி தாங்க பார்க்க போறோம். அதுல தன்னோட சிஸ்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி அவங்க ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. அதையும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போனா. சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் அழகு. இந்த சீரியல்ல மகேஷ்ங்கிற ரோல்ல நடிச்சிருக்கிறவங்க தான் மணிகண்டன். இவங்க 1988 ஏப்ரல்ல சென்னையில பிறந்திருக்கிறாங்க. இவங்க படிச்சது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவங்களோட ஃபாதர் நேம் ராஜேஷ். இவங்க ஒரு தெலுங்கு ஆக்டர். இவங்க கிட்டத்தட்ட 52 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மகேஷ் சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா நாகமணி தான் அவங்கள கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட சிஸ்டர் தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். எனக்கு இந்த விஷயம் இப்போதான் தெரியும். பட் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்களோட சிஸ்டர் ஐஸ்வர்யா ராஜேஷும் இவங்களும் ரொம்பவே க்ளோஸ்னே சொல்லலாங்க. எங்க வீட்டு பிள்ளையில சிவகார்த்திகேயனும் ஐஸ்வர்யா ராஜேஷும் எந்த அளவுக்கு நல்லா சென்டிமெண்டலா லவ் அண்ட் கேரிங்கா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்ல மணிகண்டன் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்பவே ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பு பாசம் அக்கறை எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தினே சொல்லலாங்க. அண்ட் கிட்டத்தட்ட இவங்க ஒரு 5 இயர்ஸா சினிமால சான்ஸ் தேடி ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் நிறைய கம்பெனி ஆஃபீஸ் எல்லாமே அலைஞ்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த டைம்ல எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம தான் இருந்திருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி அவங்க இன்னைக்கு நல்ல ஃபேமஸான ஹீரோயினா ஆயிட்டாங்க. பட் மணிகண்டன் இப்போ சீரியல்ல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நானும் ஒரு நல்ல லெவலுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் மணிகண்டன் சொல்லியிருக்காங்க உங்களோட சிஸ்டர் மூலமா நீங்க நிறைய மூவிஸ் பண்ணலாமேன்னு கேட்டதுக்கு இல்ல நான் என்னோட சொந்த முயற்சியில தான் ஒரு லெவலுக்கு வருவேன். என்னோட சிஸ்டரோட ரெக்கமெண்டேஷன்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கேரிங் உண்டுங்க. அப்புறமா இவரோட வைஃபோட நேம் சோஃபியா. இவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர். இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகுது. அண்ட் ஒரு 2 இயர்ஸ் பேபியும் இருக்குது. மகேஷ் ஜோடி நம்பர் 1ல ஒரு கண்டஸ்டண்டா தான் வந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா தான் ஒரு சீரியல் என்ட்ரி ஆயிருக்காங்க. அவள் அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமா தான் என்ட்ரி ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா தாய் வீடு, வேலுநாச்சி, சிவா மனசுல சக்தி இந்த மாதிரியான சீரியல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போ அழகு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. அழகு சீரியல் மூலமா இவங்களுக்கு ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ இது மூலமா மணிகண்டன் நல்லா ரீச் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இவங்களோட சீரியலை பார்த்தா இவங்களோட சிஸ்டர் சம்டைம்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களாம். அண்ட் சில நேரங்கள்ல பயங்கரமா கலாய்ப்பாங்களாம். அப்புறமா உன்னோட பையன் உன்னோட சீரியலை பார்த்துட்டு அப்பா அப்பான்னு கத்திட்டு இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.